இத்தனை இந்துக்களோட மனசு இதெல்லாம் வேதனையா இருக்கு. வணக்கம்டா இன துரோகி. அது எப்படி பிள்ளையும் கிள்ளிக்கிட்டு தொட்டிலையும் ஆட்டிக்குவீங்க அப்படிதானே? எப்படிலாம் நல்லவ மாதிரி பேசியிருக்க? நீ அங்க போனதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்திருக்க? அந்த மாதிரி கேள்விப்பட்டேன், அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் போனேன், போயிட்டு பார்த்துட்டு போய் பார்த்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, கிளம்பி இருக்க வேண்டியதானே? இருந்து கடைசி வரைக்கும் முடிச்சிட்டு போயிருக்க. இந்த வீடியோ எதுக்கு செஞ்ச? சிம்பத்தி கிரியேட் பண்றல, உன் மேல தவறு இல்ல அப்படின்னு சொல்ல வரையா? அதான் பிள்ளைய கழிட்டு தொட்டிலே ஆட்ட பாக்குறியா? இன துரோகம் பண்ணிருக்கீங்க, அது உனக்கு தெரியுதா? நீயும் அந்த கறிக்கோட்டையும் சேர்ந்து, சந்திரா கறிக்கோட்டையும் சேர்ந்து இன துரோகம் பண்ணிருக்கீங்க. அந்த இன்னொரு கறிக்கோட்டை இருக்கானே, அவனை பத்தி நான் பேச விரும்பல. அவன்கிட்ட பேசுறதும் ஒரு சாக்கடை கிட்ட, ஒரு குப்பை கிட்ட போய் பேசுறது சமம். உங்ககிட்ட ஏன் கேக்குறேன்னா, அவன் வேற இதுக்கு போயிட்டான். நீங்க இதுலயே இருந்துகிட்டு போயிட்டு இன துரோகம் பண்ணிருக்கீங்க. என்ன பொழப்பு இதெல்லாம்? என்ன எச்சகால பொழப்பு பொழைச்சிருக்கீங்க? இந்த கேம்பெயின் பேர் என்னது? கௌதம் ரோயம். கௌதம் ரோயம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குப்பையெல்லாம் சுத்தம் பண்றது, எல்லாம் அள்ளி போடுறது, எல்லாம் இது பண்ணுவாங்க. அப்ப எங்க சாமி இருந்த இடம் உங்களுக்கு குப்பலா? அப்படியே சொல்ல வரீங்க? நீ வேணும்னா அப்படி யோசிச்சு, நீங்க வேணும்னா அப்படி யோசிச்சு இது பண்ணிக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரியும் எங்க தெய்வத்தை எங்க வைக்கணும்னு. ஆமா, உண்மைதான். அந்த இடம் ஆளுங்களோட நிலம். இது பண்ணி அதுவும் அவங்க அந்த சிலை எல்லாத்தையும் பீண்டாவும் பண்ணிட்டாங்க. அதை போயிட்டு எச்சக்காலத்தனமா போயிட்டு பேலன்ஸ் இருக்கிறத போயிட்டு உடச்சுக்கிட்டு அத படம் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா? நீங்க நாட்டை சுத்தம் பண்றதுவீங்களோ? எப்படி நம்ம ராஜராஜ சோழன் நம்ம அவங்க எல்லாம் ஒரு நாடா போயிட்டு போர் நடத்திட்டு வந்தாங்களா? அந்த மாதிரி ஒரு இடமா சுத்தம் பண்ணிட்டு வரீங்களா? என்னது ஏன்டா இந்த எச்சக்கலை புத்தி? இன்னொரு வீடியோல சொல்லியிருக்க 2026 தமிழ்நாடோட லட்சணம் எப்படி இருக்குன்னு பாப்போம். அந்த லட்சணம்லாம் நீ பார்க்க வேணாம். உன் லட்சணத்தை பாரு. உன் லட்சணமே சிரிப்பா சிரிச்சு கிடக்குது. உன் பழைய கதையும் சரி, இப்போ இந்த நடந்துகிட்டு இருக்கிற கதையும் சரி. இப்ப புதுசா இன துரோகம் பண்ண ஆரம்பிச்சிருக்க. எதுக்குறா நீ எல்லாம் பட்டை அடிக்கிற? பட்டை அடிக்காதடா. இதுக்கு மேல அடிக்காத. பட்டையெல்லாம் சூடு சொன்ன, வெக்கமான சூடு சொன்ன அடிக்காத. முடிஞ்சா அங்கிட்டு போய் சேர்ந்துக்கோ. அப்படியே அந்த கறிக்கோட்டை ஆம்பு எடுத்து போய் அடிக்கிறான். டேய் சந்திரா கறிக்கோட்டை, இந்த வீடியோ நீ பாத்தீங்கன்னா இதை நல்லா கேட்டுக்கோ. நீ ஆம்பர் எடுத்து நீ அடிக்கிறப்ப, அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த கல்ல அடிக்கிறப்ப, நீ அந்த கல்ல அடிக்கல தெரியுமா? உன் தாயை நீ அடிச்சிருக்க. உன் தாய் தலையிலேயே அடிச்சிருக்க. நீ இன துரோகம் பண்றல, உன் தாய்க்கு செய்யற துரோகம். நீ என்னவா நீ பிறந்த? என்னவா நீ இப்ப இருந்துகிட்டு இருக்க? எப்படி அந்த மனசு வருது உனக்கு? ஆனா அந்த தட்டுறப்பே நான் உன்னை பார்த்தேன். உனக்கு கண்டிப்பா அந்த மனசுல அந்த குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும். கண்டிப்பா இருந்திருக்கும். இல்லன்னா நீ மனசு ஜென்மமே இல்லடா. ஆனா கேள்விப்பட்டேன், இன்னொரு வீடியோ செஞ்சிருக்கேன். ஏன்னா என்னாலதான் பார்க்க முடியல உன் வீடியோ எல்லாம்டா சந்திரா கறிக்கோட்டை. ஏன்னா நீ தான் என்னை பிளாக் பண்ணிட்டிய. பொட்டத்தனமா என்னை பிளாக் பண்ணிட்டே. நீ கேள்விப்பட்டேன். இன்னும் நான் அந்த வீடியோ பார்க்கல. எப்படியாச்சும் கைங்கள்ட்ட கேட்டு தான் பார்க்கணும். இன்னமும் அதை சொல்லியிருக்கேன். என்னையே உடைக்க வச்சிட்டீங்க, போயிட்டு ஆம்பரை தட்ட வச்சிட்டீங்க. ஏன்னா உன் கையில நாங்க தானே ஆம்பரை கொடுத்து போயிட்டு அடிச்சு ஓட அப்படின்னு நாங்க சொன்னோம். எச்சக்கால பயல. அண்ணா டேய், நான் சொல்றேன்டா, உங்க இறப்புலாம் பயங்கரமா வேற லெவலா இருக்கும்டா. உன் சாவுலாம் வேற லெவலா இருக்கும். நீ பாரு. ஏன்னா எந்த இடத்த நீ தொட்டிருக்க தெரியுமா? இப்ப எந்த இடத்த தொட்டிருக்க தெரியுமா? உன் சாவுலாம் பாரு, ரொம்ப கொடூரமா இருக்கும். கூட்டி கொடுத்திருக்க, சொந்த இனத்தையே கூட்டி கொடுத்திருக்க. நீ 2 பேரும் அந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. எச்ச கலபுத்தியோட கேவலமா நடந்துருக்கீங்க. இந்த கேம்பெயின் பேருக்கு ஒத்தவங்க சொல்றீங்க, அது உங்களுக்கு. எங்களுக்கு அது இல்ல. எங்க தெய்வத்தோட மகிமை என்ன தெரியுமா? உங்க கையாலே சுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த இடத்த. அதுதான் எங்க தெய்வத்தோட மகிமை. உங்களால இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில், இந்த மாதிரி பட்டா இல்லாத கோயில் இடம் மட்டும்தான் உங்களால இது பண்ண முடியும். எங்களோட மெயின் இடத்த ஒன்னும் புடுங்க முடியாது. வேணும்னா இந்த இடத்த வேணும்னா நக்கிக்குங்க.
எங்க பெரிய இடம் உங்களால தொட முடியாது. கூடி சீக்கிரம் பாக்குறேன் கண்டிப்பா. ஆனா சந்திரா, டேய் கறிக்கொட்டை, உன்னோட வாய் தெரியுமா இருக்க 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 ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு உன் வாய் தெரியுமா. என் வயசு என்ன உன் வயசு என்ன, உன்னை வாடா படன்னு பேசுற பத்தியா, அந்த அளவுக்கு நீ பேச வைக்கிற. உன் வாய் செம்ம ஒரு வாயில அவனுக்கு ஆரம்பத்துல பம்மிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப உன் வாய் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் அடிக்கணும் ஒன்னெல்லாம் அவசியமே இல்ல. பொறுத்து இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு. உனக்கு ஸ்ட்ரோக் அடிக்குதா இல்லையா நீ பாரு. அந்த வாய் பேசுதுல அது இழுக்குதா இல்லையா நீ பாரு. இழுத்துட்டு கிடக்க போற, அப்ப உனக்கு தெரியும். உனக்கு சூத்து கழுவுறது கூட ஒரு ஆள் நீ எதிர்பார்க்கணும். அந்த நிலைமைக்கு நீ வருவ. அந்த டைம்ல நான் பாக்குறேன். இப்ப நீ எவ்வளவு கெத்தா நீ பேசுறியோ அந்த கெத்தோட நீ வீடியோ செய்யற உன் வாய் இழுத்த வாயை வச்சுக்கிட்டு. சரியா? சரி, ரொம்ப பேச வேணாம் வளவலன்னு. அப்புறம் இன்னொன்னு, இந்த வீடியோ பாக்குற ஒருவேளை இந்த கறிக்கொட்டை சந்திரா இருக்காங்க, அவனோட ஃபேமிலி, அவன் பிள்ளைங்களோ, அவன் பொம்பளை பிள்ளைங்களோ, இல்ல அவங்க அம்மாவோ இல்ல அவங்க ஒய்ஃபோ யாரு பார்த்தாலும் சரி, அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல்னு பேர் வச்சிருக்காங்களா இந்த துரோகி, இன துரோகி, 2 இன துரோகிங்களோட ஃபேமிலி யாராச்சும் பாத்தீங்கன்னா, குடும்பத்துல பொம்பளால், மெயினா பொம்பளால் பாத்தீங்கன்னா கவனம். நான் இதை நல்லபடியா சொல்லிக்கிறேன். முடிஞ்சா இவங்களை ஒதுக்கிருங்க. இவங்களை விட்டு ஒதுக்கிட்டு தனியா போயிருங்க. இல்லனா இப்ப இனத்தை கூட்டி கொடுத்த மாதிரி உங்களையும் சேர்த்து கூட்டி கொடுத்துருவானுங்க இவனுங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுங்க சரிங்களா. இன்னொன்னு, சொந்தக்காரங்களோ கூட்டாளியும் சரி, முடிஞ்சா ஒதுக்கிருங்க இவனுங்கெல்லாம். இவனுங்கெல்லாம் சமயம் பார்த்து கூட்டி கொடுக்கற ஜாதிங்க இவனுங்க. எச்சக்கால புத்தி உள்ளவனுங்க, எச்சைங்க. காரிதான் துப்பணும் மூஞ்சிலே. சொர்ண கட்டவனுங்க. எவ்வளவு சொன்னாலும், ஏய் என்னடா பண்ணோம் தமிழால், என்ன பண்ணோம் தமிழால், என்ன பண்ணோம், இந்த அளவுக்கு பண்றீங்களா, கருமான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க யூனிவர்ஸுக்கு நீங்க பதில் சொல்லணும் கண்டிப்பா. கருமா சுத்தி வரும் உங்கள்கிட்ட வர்றப்ப. அப்ப இப்ப உங்க காலம், ஆடிக்கிறீங்க ஆடுங்க. நாங்க பொறுத்து இருந்து பாக்குறோம், அமைதியா இருக்கோம். ஏன் தெரியுமா? பொறுத்து இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இது வரைக்கும் போகுதுன்னு ஆரம்பம்னு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னொன்னு, கேங் கோத்தங்குரோ இவங்க இருக்கீங்களா, இந்த கோயில் இஷ்யூலாம் அடங்கணும்னு நான் பாக்குறேன். உங்களோட இதோட நோக்கம் என்ன? இது கவர்மெண்டோட நிலத்துல எதுவுமே நார்மல் மக்களுக்கு எதுவுமே கட்டிடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். அவங்கள எவ்வளோ தாமான்ல எவ்வளோ பேரு வீட்டு பின்னாடி வீட்டு மின்னுக்கெல்லாம் சொந்த பக்கிங் போஸ்ட் கட்டி வச்சிருக்கானுங்க, பக்கிங் லோட்டை கட்டி வச்சிருக்கானுங்க தெரியுமா. கவர்மெண்ட் நிலத்துல கட்டி வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க பாக்குறேன். கடைங்க, ஹராம் கடைங்க, அதுங்களை நான் பாக்குறேன் என்ன பண்றீங்க நீங்க. எங்க கோயிலே ஹராம்னு சொல்றீங்க, பாக்குறேன்டா என்ன புடுங்குறீங்க. அந்த நேரத்துல எங்க போறீங்கன்னு நான் பாக்குறேன். நான் இருக்கேன், நான் வீடியோ செய்வேன். அந்த நேரத்துல நான் கேட்பேன், உன் பேரெல்லாம் இழுத்து போட்டு கேட்பேன். பாப்போம் எங்க போய் ஒளியறீங்கன்னு பாக்குறேன், எந்த சந்துக்குள்ள ஒளியறீங்க பாக்குறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம்.